ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நெருக்கடியை சந்தித்து வருகிறதா? இதுதான் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படுற ஒரு செய்தி. பல நெருக்கடிகளை தாண்டி இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறது. இருக்கிற சூழ்நிலையில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அந்த கட்சியிலேருந்து பிரிந்து வந்து தாவேக்காவில் இணைவதற்கான தீவிர வேலை நடப்பதாக செய்தி. நேற்று ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இரட்டை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் விராலிமலை சி விஜயபாஸ்கர் அவர்களும், கரூரில் இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் 2 பேரும் முன்னாள் அமைச்சர்களாக அதிமுக ஆட்சியில் ரொம்ப செல்வ செழிப்போடு இருந்தவங்க. 2 பேருமே வந்து ராஜினாமா செய்துட்டு தாவேக்காவில் இணைய போகிறதா செய்தி. இணையிறது கூட வந்து ஒரு பெரிய தனித்த நிகழ்ச்சியாக நாளை நடத்தப்போவதாக செய்தி. 10ஓட 11 இல்லாமல் தனியாக வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு சிறப்பு ஏற்பாடு. அதில் வந்து விஜயபாஸ்கர் சி விஜயபாஸ்கர் விராலிமலை விஜயபாஸ்கர் இருக்கார்ல, புதுக்கோட்டை மாவட்டம், அவர் ஒரு ஆங்கில இதுக்கு கொடுக்குறப்ப, செய்திக்கு கொடுக்குறப்ப, எங்களோடு மட்டுமல்ல இன்னும் 5 முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவில் இருந்தப்போ முன்னாள் அமைச்சர்கள் 5 பேரும், 15க்கும் குறையாத முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவிலிருந்து விலகி வந்து இணைய போகிறாங்க. இப்போ இருக்கிறவங்களும் வந்து விலகி வர்றதுக்கான ஏற்பாடுகள் நடக்கிறது. குறிப்பாக வந்து ஒரு 7 பேருந்துகளில் வந்து பயணித்து வந்து இணைய போகிறாங்க, மிக பெரும் கூட்டமாக திரளாக அப்படின்றதுக்கு. இந்த உறுப்பினர் இணையக்கூடியவர்கள் மட்டுமே 7 பேருந்தில் வரப்போகிறாங்க. இது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியை கொடுத்துருக்கிறார். இந்த வகையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட ஒரு சரிவை நோக்கி செல்கிறதான்ற ஒரு பெரிய கேள்வி. இதோடு முடிந்து விட்டது அப்படின்றது இன்றைக்கி பேசலை. 1989 அப்போவே இந்த மாதிரிலாம் பேசப்பட்டது. எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு ஜானகி அணி, ஜே அணின்னு பிரிந்தபோது இந்த மாதிரி ரெட்டையில் முடக்கப்பட்டது. இந்த சின்னம் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு. அப்போ சேவல், புறா 2 அணியிலையும் வந்து இந்த சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க, 2 அணியும். பிறகு ஒரு காலகட்டத்தில் ஜானகி அம்மையார் அவர்கள் விளங்கி கொள்ள அந்த கட்சி திரும்பவும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து திரும்பவும் அந்த இரட்டை இலை சின்னம் மீட்கப்பட்டது. ஒரு இடைத்தேர்தலில், அப்போது திமுக ஆட்சி, இடைத்தேர்தலில் வந்து 2 தொகுதியும் அதிமுக தான் அந்த இரட்டை இலை சின்னம் எதிர்க்கட்சியாக இருந்துக்கிட்டு கைப்பற்றுது. இது பெரிய வரலாற்று திருப்புமுனை. அதுக்கு பிறகு வந்து ஓபிஎஸ் காலகட்டத்தில் எப்படிலாம் அந்த கட்சிக்கு நெருக்கடி வந்தது, இரட்டை இலை முடக்கப்பட்டது, அந்த கட்சி அலுவலகமும் கைப்பற்றப்படுவதாக தகவல் வந்து அப்புறம் பெரிய பிரச்சனை ஆச்சு. அது நிறைய ஆவணங்கள் எடுத்துகிட்டு போனாங்க. அது சம்மந்தமான வழக்கு, கட்சி யாருக்கு சொந்தம், பொதுக்குழு முடிவு எடுக்கணுன்ற மாதிரிலாம் வந்து இப்போ கடைசியாக இறுதிக்கட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வந்திருக்கிறது. பழனிசாமி அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, அவர் வந்து தன்னிச்சையாக செயல்படுகிறார், அதிகாரத்தை வந்து குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளாகவே வைத்து கொண்டிருக்கிறார், இத்தனை ஆண்டு காலமாக எங்களை வந்து கண்டுக்காமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு, ஒதுக்குறாரு அப்படின்னு தான் குறிப்பாக எல்லாருமே வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இது ஏன் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள்? கட்சியை விட்டு விலகுவதற்கு ஒரு காரணமாக இது சொல்கிறார்களா? பொதுவாக விலைக்கு போகும்போது இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகளே வந்து அரசியல் கட்சியிலையும் சரி, இந்த மாதிரி மற்ற இடங்கள்லையும் சரி, வெளியில் போகும்போது இருக்கிற இடத்த ஒரு குறை சொல்லிட்டு போகிறது ஒரு வழக்கமாக பதிவு செய்கிறது ஒரு வழக்கம். அந்த வகையில் சொல்கிறார்களா, இல்லை உண்மையிலேயே அங்கே பிரச்சனை ஏன்னா இருக்குதா அப்படின்றது தான் இப்போ விவாதமாக இருக்குது. பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்திலே வந்துட்டு எம்எஸ்எம் ஆனந்தன், முன்னாள் அதிமுக அமைச்சர், அவரும் நான் கட்சியிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு இப்போ அறிவிச்சிருக்கிறார். ஸோ 2 விஜயபாஸ்கர் அவர்களோடு சேர்ந்து இப்போ எம்எஸ்எம் ஆனந்தனும் நாளை அந்த கட்சியில் இணைவார் அப்படின்ற மாதிரியான பரபரப்பு செய்தி போயிட்டுருக்கு. இன்னும் 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்களா, முன்னாள் அமைச்சர்கள், அல்லது இன்னும் 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்களா, 5 பேர், இந்த 2 விஜயபாஸ்கரோடு சேர்ந்து 5 முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்களும் கணக்கு வருதா அப்படின்லாம் தெரியல. ஆக எப்படி பார்த்தாலும் ஒரு பெரிய சலசலப்புக்கு உள்ளாக இது நகர்ந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக தாவேகா ஏன் அதிமுகவை குறிவைத்து இப்படி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக ராஜினாமா செய்ய சொல்லி கட்சியில் இணைத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? அது காரணத்தில் முக்கியமான ஒன்று செங்கோட்டையன் அவர்கள். இந்த செங்கோட்டையன் வந்து ஏற்கனவே இங்கேருந்து ஒரு அவமரியாதைக்கு உள்ளாக்கப்பட்டு வெளியேறி தாவேக்காவில் இணைந்து அங்கே ஒரு பதவியில் இருக்கிறார். அதனால் அவர் அங்கே தன்னுடைய தொடர்புகள் மூலமாக இவர்களை எல்லாம் அந்த இடத்துல வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது.
இப்போ வெளியில் இருந்து நிறைய கூட்டம் உள்ளே வந்துகிட்டு இருக்கும்போது, குறிப்பாக அதிமுகவிலேருந்து எல்லாருமே இந்த 2 அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் 2 பேர்லேயும் வழக்கு இருக்கிறது. விஜயபாஸ்கர் விராலிமலை குட்கா வழக்கு உள்ளிட்ட நிறைய வழக்குகள் இருக்கிறது. இந்த வழக்குகளை வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஒன்றும் இல்லை, கடந்த இந்த 5 வருஷத்தில் திமுக செய்த ஒரு தவறு இந்த இடத்துல சுட்டி காட்டணும். போதைப் பொருளை நாங்கள் ஒழிச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த திமுக, அவங்க கட்சியில் ஒரு அணியினுடைய தலைவரையே அந்த போதை மருந்து கடத்தல் கும்பல் தலைவராக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நடந்தது. ஆனால் ஒரு செய்ய தவறின விஷயம் என்னன்னா, குட்கா வழக்குன்னு ஒன்று முந்தைய அதிமுக ஆட்சியில் விஜயபாஸ்கர் மேலே போட்டிருந்தாங்க. விராலிமலை புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர் மேலே அந்த குட்கா வழக்கை இந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு கண்டுக்கவே இல்லை. திமுக அரசு மட்டும் கண்டு கொண்டு, ஏன்னா அது பண்ண ஃப்ராடுத்தனத்துக்கு அதை அனுபவிக்கணும், கண்டு கொண்டு இந்த வழக்கை வந்து வேகமாக முடித்து அவரை தூக்கி உள்ளே வச்சுருந்தாங்கன்னா, போதை மருந்து கடத்தல் பின்னணியில் விஜயபாஸ்கருக்கு தொடர்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர் வந்து உள்ளே வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. அது திமுக அரசு செய்த ஒரு பெரிய பாவம். அதனுடைய வினை இங்கே வந்து இடிக்குது. இப்போ இன்றைக்கி அதிமுகவிலிருந்து விலகி போய் ஒரு பெரிய கம்பீரமாக போகிறது, இல்லைன்னா ஒரு குற்றவாளியாக தான் அவர் இருந்திருப்பார் அப்படின்னு இன்னொரு பேச்சும் அடிபடுது. ஆக இந்த அதிமுகவிலிருந்து இப்படி போகக்கூடிய அந்த நபர்கள் மீது ஒரு ஊழல் வழக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இருப்பவர்களையே தாவேக்கா எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு இருக்குது. உள்ளே வர வர என்ன ஆகுதுன்னா, அங்கே ஏற்கனவே தாவேக்காவில் இருக்கக்கூடிய காலங்காலமாக இருந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், இப்போ இவங்களுடைய செல்வாக்கு என்ன ஆகுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அது நிறம் மாதிரி இன்னொரு அதிமுகவாக மாறுமா, அதுவும் ஊழலுக்குள்ளே இறங்குமா அப்படின்ட்டு கேள்வி இருக்குது. அப்போ தாவேக்கா அந்த டீம் எல்லாம் புறக்கணிக்கப்படுவார்கள். அவருடைய நிலைப்பாடு என்னென்னா, கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பு வரும். 2029க்கு முன்னாடி இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பார்கள். ஏற்கனவே 10 தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து நிர்வாகிகள் எல்லோரையும் உள்ளே நீங்கள் கொண்டுட்டு வரீங்க, அதிமுகவில் வந்து அவங்களுக்கு பதவிகளை கொடுத்துட்டு இருக்கிறீங்க, மற்றவங்களுக்கு எங்களுக்கு என்ன பதவின்னு கேட்டு ஒரு சலசலப்பெல்லாம் வந்ததை பார்த்துருப்போம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் இவங்க வந்து ஏற்பாடு செய்துக்கிட்டு இருக்கிறாங்க தாவேக்கா. அதுவரை ஊழல், முறைகேடு, குற்றச்சாட்டு இப்படி எதுவும் பெரிய மக்கள் விரோதமான ஒரு செயல்லாம் தாவேக்கா செய்திடக்கூடாமல் கவனமாக பார்த்துக்கிட்டுன்னு தான் அறிவுறுத்தல் உள்ளே இருக்குது. இந்த அறிவுறுத்தலாம் அடிபட்டு போகுமே என்ன அப்படின்னு, ஏன்னா எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டு, முறைகேடு குற்றச்சாட்டுக்குள்ளான அதிமுக ஆட்களை எல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரதுல எப்படி சரியாக இருக்கும்னு கட்சிக்குள்ளே ஒரு பெரிய விவாதம் போயிட்டுருக்குது. இதை தாண்டி தாவேக்கா அரசனுடைய அந்த நேர்மைக்கு இன்னொரு விஷயத்தை உதாரணமாக சொல்லலாம். என்ன உதாரணம், நேர்மை என்ன அப்படி நடந்துட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். நிறைய விஷயம் செய்துட்டு இருக்கிறாங்க, நல்லது, பாராட்டுறப்ப இதையும் நம்ம சொல்லி ஆகணும். இன்றைக்கி ஒரு செய்தி வந்து ஒரு அதிர்ச்சி. இது கிட்டத்தட்ட ஏற்கனவே வந்து திமுக அரசு மீது ஒரு பெரிய விமர்சனமாக இருந்தது. இந்த தாவேக்கா அரசு அதனுடைய தேர்தல் எண் 21 இயற்கை வள பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் அப்படின்னு ஒன்று போட்டு, இயற்கை தாயின் செல்லப்பிள்ளையான கன்னியாகுமரி பகுதியில் அணுக்கனிமங்களை ஆழ்ந்தெடுக்கும் சுரங்க திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஒன்றிய அரசு முயல்கிறது. தென் தமிழகத்தை பாழ்படுத்தும் இன்னொரு முயற்சியே இது. எங்கள் மண்ணையும் மக்களையும் பாழ்படுத்தும் இது போன்ற அபாயம் விளைவிக்கும் நாசகார நச்சு திட்டங்களை உடனடியாக கைவிட வேண்டும் என்று இச்செயற்குழு வலியுறுத்துகிறது. அவங்களுடைய கட்சியினுடைய செயற்குழு தீர்மானத்தில் இது ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி என்னென்னா, இந்த திட்டத்தை வந்து தொடரலாம் என்பதற்கு அறிகுறியாக கன்னியாகுமரியில் வந்துட்டு 1144 ஹெக்டேர் பரப்பளவில் அணுக்கனிம சுரங்கம் அமைப்பதற்கான நில ஒதுக்கீடு ஆணையை அது காலாவதியாகும் கடைசி நாளில் இருந்து மேலும் ஓராண்டுக்கு நீடித்துள்ளது தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்கு. இந்த பக்கம் நாங்கள் வந்து எதிரானவர்கள், அது நச்சு நாசகார திட்டம், ஒன்றிய அரசு அது கைவிட வேண்டும் அப்படின்னு முன்னாடி அதிகாரம் இல்லாத போது கட்சியினுடைய செயற்குழு தீர்மானத்தில் போட்டுட்டு, இப்போ அதிகாரம் வந்து முதலமைச்சராக அதிகாரத்தில் உட்காந்துட்ட உடனே அதிகாரம் கைக்கு கிடைச்ச பிறகு அந்த திட்டத்துக்கு நிலத்துக்கான எடுக்கிறதுக்கான அந்த அனுமதி கொடுக்கறதுல வந்து அந்த கோப்பில் கையெழுத்திட்டு இருப்பது எந்த விதத்தில் சரியானது அப்படின்ற கேள்வி எல்லோருக்குமே இருக்கிறது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு இது ஒரு பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுவாக எல்லா கட்சிகளுமே இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ளாக, இது கேரளாவிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டது. அவங்க கேரள அரசு அங்கே இல்லாத ஒரு பெரிய விடயமே இல்லை. ஆனால் எந்த மாதிரியான திட்டங்கள் என்னுடைய பகுதியில் அனுமதிக்க முடியாது, என்னுடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த விதமான நச்சு திட்டத்தையும் நாங்கள் ஏற்க மாட்டோம்னு திட்டவட்டமாக சொல்லிடுச்சு. அப்படியே ஒரு மலை ஏறி இந்த பக்கம் சரிஞ்ச மாதிரி இந்த பக்கம் வந்துட்டார். தமிழ்நாட்டுக்கு எல்லைக்கு வந்து கன்னியாகுமரி பகுதியில் ஒரு பாறையை குடைந்து
இதெல்லாம் பண்ணுறது இது பெரிய அபாயகரமான ஒரு திட்டமாக இருக்கும். இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான ஒரு உயிரை கொடுத்துருக்கிறது, அந்த உயிர்ப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வேலையை செய்திருக்கிறது தாவேக அரசு. ஒரு பக்கம் நீங்கள் மக்களுக்காக நாங்கள், எங்களுக்காக மக்கள் அப்படின்லாம் வசனம் பேசுகிறீங்க விஜய். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான திட்டங்கள் நீங்கள் அனுமதிச்சுட்டே இருக்கீங்க. ஒரு விஷயமும் ஒன்றும் தெரியலை. நீங்கள் ஒரு பெரிய அளவில் இதுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அடுத்த கட்டம் என்னன்றதை பார்ப்போம். காவிரிக்கும் நமக்கு அந்த காவிரி தண்ணீர் பிரச்சனையும் ஒன்று முழுசும் முடியாமல் இருக்குது ஒரு மாநிலத்துக்குள்ளாக, பக்கத்து மாநிலத்துலேருந்து நமக்கு. அதில் அந்த கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து நீங்கள் டெல்லி சிறப்பு நீதியை போட்டது ஒரு பெரிய எதிர்ப்பு. அதற்கான போராட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்கிற குரல்லாம் வந்திருக்குது. இதற்கு மத்தியில் இந்த வேலையை நீங்கள் செய்ய தொடங்கியிருக்கிறீங்க. இப்படி அடுத்தடுத்து ஒரு 4-5 திட்டங்களை செய்ய தொடங்கினீங்கன்னா இந்த மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்ப்பையும் அதிருப்தியையும் இந்த தாவேக அரசு சந்திக்கும். அதுதான் நம்ம சொல்ல வர விஷயம். நீங்கள் மக்கள் விரோத செயல்களை திமுகவை போலவே செய்துக்கிட்டு, திமுகவை போலவே நாங்கள் ஒன்றிய அரசை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுடைய எல்லா திட்டத்துக்கும் தலைவணங்கி ஏற்றுக்கிட்ட மாதிரி நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா திமுகவுக்கும் உங்களுக்கும் ஒரு மாறுபாடும் இல்லை. அது இன்னொரு முகம்தான். நீங்கள் பெயிண்ட் மட்டும் கலர் வேறு, உங்களுக்கு கட்சி கலர் வேறு, ஒரே குணாதிசயம் தான் அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு வந்துடும். இப்பொழுதே திமுக தரப்பு சொல்கிறார்கள், ஏண்டா தாவேகாவுக்கு வாக்களித்தோம் என்று மக்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள் என்று RS பாரதி நேற்று பேட்டியில் சொல்லியிருக்கிறார். ஏன் மக்கள் ஏண்டா அந்த கட்சிக்கு விஜய்க்கு போட்டோம் அப்படின்னு இப்போவே மக்கள் வெறுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அப்படி போயிட்டுருக்குது விஜய் அரசு அப்படின்னு அவர் சொன்னதில் இன்னொரு முக்கியமான விடயம், அமைச்சராக பதவியேற்று கொண்ட போது, முதலமைச்சராகவோ அமைச்சர்களாகவோ பதவியேற்று கொண்ட போது ஒவ்வொருத்தரும் இந்த ரகசிய காப்பு பிரமாணம்ன்றதை எடுப்பாங்க ஆளுநர் முன்னிலையில். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, நானும் அது பிறருக்கு என் மூலமாக எந்த தகவலும் போகாது, ஒரு அரசு ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட எந்த முடிவு சம்மந்தப்பட்ட செய்தியும் பிறருக்கு, இந்த அமைச்சரவை தாண்டி பிறருக்கு போகக்கூடாதுன்னு தான் அந்த உறுதிமொழியை எடுப்பாங்க. ஆனால் IPS IAS கலந்து கொண்ட அந்த முக்கியமான அரசு அமைச்சரவை முடிவெடுக்கும் அந்த கூட்டத்தில் தனிநபராக இருக்கக்கூடியவர் அவர் ஜான் ஆரோக்கியசாமி உள்ளே அந்த நிகழ்ச்சிக்குள்ளே கலந்துக்க போகிறத வச்சுட்டு தான் DGPக்கு புகார் கொடுத்துருக்குறாங்க திமுக தரப்பில். இது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டதற்கு எதிராக இருக்கிறது. DGP இதன் மீது ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்குறாங்க. இப்போ புகார் எடுக்கலைன்னா நீதிமன்றத்துக்கு போவாங்க. திமுக அதை தான் செய்யும். எப்படி இது தான் எடுத்துக்கொண்ட ஒரு பிரமாணம் இருக்குது, ரகசிய காப்பு பிரமாணம், அதுக்கு எதிராக உங்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு சிவிலியன், ஒரு பொது நபரை பக்கத்தில் அதிகாரத்தோடு எப்படி நீங்கள் உட்கார வச்சுருக்கோம், அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அரசு தரப்பில் பேசக்கூடிய பல விஷயங்களுக்கும் அவருக்கு தெரியும் இல்லையா? அப்போ இது ஒரு முரண்பட்ட விஷயமாக இருக்கிறது இல்லை முதலமைச்சர் செய்வது, விஜய் செய்வது அப்படின்றத திமுக தரப்பு பேசிகிட்டு இருக்குது. இது போக போக ஒரு பெரிய அரசியலாக இது மாறும், ஒரு வழக்கு சிக்கலாக கூட இது மாறும். எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். இப்போ அதிமுக அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறது அப்படின்றதா இருக்குது. பல்வேறு சோதனைகளை வேதனைகளையும் சந்தித்து இந்த மாதிரி உடைப்பு வேலைகள்லாம் தொடர்ச்சியாக சந்தித்து தான் இறுதியாக கடந்த தேர்தலில் அவங்க சந்தித்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு இப்போ 26 தேர்தலுக்கு பிறகு மீண்டும் ஒரு சர்க்கிள் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்றது தான் கேள்வி. இதில் இருந்து அதிமுக எடப்பாடி எப்படி மீள்வார், இந்த பக்கம் பிரிந்து போன இந்த கோஷ்டிகள் இங்கேருந்து இன்னும் மேற்கொண்டு அந்த கட்சி எப்படி கரைக்கும் அப்படி இல்லை கரைக்காமல் விடுமா அப்படின்றது தெரியாது. போகிற போக்கு பார்த்தா ஒரு கூடாரம் இங்கே காலி ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் தெரியுது. அதற்கான வாய்ப்பு இருக்குதான்னு கண் எதிர்க்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. குதிரை பேரம் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க தாவேகா. நடப்பதற்கான எல்லா பேச்சுவார்த்தைகளும் இவர்களுடைய பேட்டியிலேயே வந்திருக்கிறது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக வைகோ அவர்களுடைய அந்த பேட்டியை கவனிக்கும்போது, என்னிடம் ஏற்கனவே விஜய் அவர்கள் 2 பேரையும் ராஜினாமா செய்துவிட்டு வர சொல்லுங்கள், அவருடைய வெற்றிக்கு நான் பொறுப்பு, நான் பிரச்சாரம் செய்கிறேன் என்று என்னிடம் விஜய் சொன்னார் அப்படின்றப்ப இதெல்லாம் பேரத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். பேரம் நடந்ததாக இருப்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணம், இதெல்லாம் ஒரு சாட்சியம் அப்படின்னு அதிமுக தரப்பில் இன்பதுரை அவர்கள் இதை பதிவு செய்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பேரம் எப்படியெல்லாம் பேசணும், குதிரை பேரம்ன்றது பணம் மட்டுமே இல்லாமல் பணத்தோடு சேர்ந்து என்னென்னலாம் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு காரணம் இந்த மாதிரி ஏற்கனவே விஜய் தரப்பில் இருந்து நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க, அந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெறுறீங்க மதிமுக. அப்புறம் அந்த மாதிரி இருக்கும்போது எங்களிடம் விஜய் பேசினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறீங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட ரகசிய பேரம் நடந்திருக்கிறதா இல்லையா? அப்போ இதன் மீது நடவடிக்கை அப்படின்னு வரும்போது கட்டாயம் இதெல்லாம் ஒரு சாட்சியமாக மாறும். குதிரை பேரம் நடத்தி கொண்டிருக்கிறது தாவேகா. தொடர்ச்சியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுகவிலிருந்து எடுத்துக்கொண்டிருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம்.
கூட்டணி கட்சிகளை இப்படி வளைப்பதற்கு இதுவும் பேரமும் ஒரு காரணம். அதுதான் அவங்க சொல்லக்கூடியது சோஃபா மாடல். தாவேகா அரசு வந்து இந்த சோஃபா செட்டை காமிச்சு எல்லாருக்கும் பேரத்தை நடத்தி முடிச்சிட்ருக்கு. அந்த சோஃபா செட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு மாடலாக வைத்து கொண்டிருக்கார். கடந்த ஆட்சியில் எப்படி திராவிடம்னு ஒரு திராவிட மாடலை வச்சுக்கிட்டு எல்லா விதமான வேலைகளையும் செய்தார்களோ, அதுபோல் இப்போ அந்த திராவிட மாடல் சொல்கிறது இது சோஃபா மாடல். இது சோஃபா செட்டை வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளே நகர்ந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மதியத்துக்கு மேலே இந்த தாவேகா கூட்டணியில் வந்து ஆதரவு கொடுத்துருக்கல காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, அதுக்கடுத்தது இப்போ மதிமுக, இவர்கள் எல்லாம் இந்த கட்சி தலைவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்து அந்த அழைப்பின் பேரில் இன்றைக்கி அவங்கெல்லாம் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஜனநாயக ரீதியில் சந்திப்பாங்க. அதில் கம்யூனிஸ்ட்டுகள் மட்டும் அந்த மதியம் நடக்கிற அந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்கவில்லை. அதற்கு முன்பாக முதலமைச்சரை கோட்டையில் வந்து இன்றைக்கி சந்திச்சிருக்கிறாங்க. பொதுவான சில பிரச்சனைகள் அடிப்படையில் நாங்கள் வந்து கட்சிக்குள்ளே வரல. மதிமுகவை போல் திமுகவை விட்டு விலகி கூட்டணி விட்டு வெளியேறிவிட்டோம் என்று அறிவித்து விட்டு வரல. பிரச்சனையின் அடிப்படையில் தாவேகாவை நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்துத்துவா மத அரசியல் என்பது உள்ளே வந்துடக்கூடாது என்பதற்காக விஜயை நாங்கள் ஆதரிக்கிறோம். முக்கியமான சில பிரச்சனைகளில் வந்து நாங்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் ஆதரிக்கிறோம். குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரத்தில் வந்துட்டு முந்தைய திமுக அரசு என்ன நிலைப்பாட்டில் இருந்ததோ அதே நிலைப்பாட்டில் விஜய் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கைகளில் ஒன்று. அப்படின்னு இந்த மாதிரியான வேலைகளை நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறோம். பிரச்சனைகள் அடிப்படையில் தான் நாங்கள் தாவேகாவை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முதலமைச்சரை சந்திச்சுட்டு வராங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் கிட்டத்தட்ட கூட்டணிக்குள்ளேயே போய்விட்டது. அதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, இது வந்து இனி வரும் காலத்தில் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சி தான் அப்படின்றத ஒரு பிள்ளையார் சுழியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வச்சுட்டாரு. இனி எந்த இதுவும் வந்து தனித்த கட்சி என்றது ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை. அது ஒரு பெரிய புரட்சி அப்படின்னு சொல்ல வர்றாரு. தங்களுக்கு கட்சியில் இடம் கொடுத்துருக்காங்க, மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்குறாங்க, கூட்டணியில் காங்கிரஸ் கொடுத்துருக்குறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும், இதுதான் ஒரு ஜனநாயகம் அப்படின்றது தான் சொல்ல வர்றாரு. திமுக அதிமுக முந்தைய காலத்தில் அப்படிலாம் இல்லை அப்படின்றது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்குது. இன்றைய பரபரப்பு அரசியல் இப்படி நகர்ந்துட்டு இருக்கிறப்ப முக்கியமாக மேகதாட்டு அணை விஷயத்தில் வந்துட்டு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அணை எங்கே வந்து அந்த பிரச்சனை மேகதாட்டு அணை கட்டுறதா சொல்கிறாங்களோ அதனுடைய தமிழக பகுதி எல்லையில் இருந்துட்டு நடைப்பயணம் விவசாயிகளெல்லாம் சந்திச்சுட்டு வர நடைப்பயணம் அதை கட்டக்கூடாது, கட்ட அனுமதிக்கக்கூடாது ஒன்றிய அரசு. இது பெரிய சர்ச்சைக்குண்டான ஒரு இடம். வனப்பகுதிகள் அழிக்கப்படுவதை அது எந்த மாநில அரசும் ஏற்க முடியாத ஒரு திட்டம் அது. எனவே மத்திய அரசு இதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாரு. நடைப்பயணம் தொடங்குறதா இருக்கிறாரு. அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ளே சூடு விரிக்க தொடங்கியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரி காலகட்டம் எப்போ நடந்ததுன்னா, பன்னீர்செல்வம் அதிமுகவை விட்டு வெளியேறி அடுத்த வாரம் என்ன நடக்கும், அடுத்த நாள் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு பரபரப்பான செய்திகள் ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த போன்ற ஒரு பரபரப்பு இப்போ வந்து தோன்றி இருக்கிறது. தாவேகா அடுத்தது என்ன செய்ய போகும், எந்த அதிமுக முன்னாள் அமைச்சரை வந்து தூக்க போகிறாங்க, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் ராஜினாமா செய்ய போகிறார்கள் அதிமுகவிலிருந்து அப்படின்ற ஒரு பரபரப்பு போயிட்டே இருக்குது. நேற்றுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூடுதலாக ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து அறிவிக்கிறார். அநேகமாக இன்னும் ஒரு 2 பேர் வந்துட்டு ராஜினாமா செய்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பும் பேசு பொருளாக ஒரு கிசுகிசுவாக ஓடிட்டு இருக்குது. அடுத்த கட்ட நகர்வு என்னன்றது தெரியல. திமுக இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த விஷயத்தில் இது குதிரை பேரம் நடக்கிறதுன்னு ஏற்கனவே பெரிய சர்ச்சையை திமுக கிளப்பி விட்டுருக்குது. இது நடக்கட்டும், அடுத்த கட்டம் என்னன்றதை பார்க்கலாம் அப்படின்னு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதா அப்படின்ற கேள்வி இருக்குது. எது எப்படி இருந்தாலும் திமுக ஒரு பக்கம் பொது பிரச்சனைகளை சொல்லி போராட தொடங்கியிருக்கிறது. இந்த பக்கத்தில் போதையில் இருக்கக்கூடிய போதை மருந்து பழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிற ஒருத்தர் அமைச்சர், அவரை வந்து பதவியை விட்டு தூக்கணும் அப்படின்றத போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வச்சு அந்த பக்கம் போராட தொடங்கியிருக்கிறது. அதிமுக தன்னை தற்காத்து கொள்வதற்கான ஒரு பெரும் போராட்டத்தை அது ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்குது. பாமக ஒரு பக்கம் மக்களுக்காக போராட்டம் அப்படின்னு தொடங்கியிருக்கிறது. அடுத்த கட்ட அரசியல் என்ன நகருதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.